வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நமது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. கட்டுப்பாடுகளை சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால் நமது ரேஷன் கார்டு செயலிழக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, நம்ம ரேஷன் கார்டில் முன்னாடியெல்லாம் அடிக்கடி பெயர் நீக்குதல், பெயர் சேர்த்தல், இப்படி குடும்ப உறுப்பினர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றுதல், குடும்ப தலைவரை மாற்றுதல், இப்படி திருத்தங்களை அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்போம். இனிமே திருத்தங்களை அடிக்கடி நம்ம பண்ண முடியாது. வருடத்திற்கு 2 முறை மட்டுமே திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கட்டுப்பாடு எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்ததிலிருந்து ரேஷன் கார்டுகளில் அடிக்கடி திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறதாம். அதனால் அரசுக்கு நிதி அபாயமும் அரசு ஊழியர்களுக்கு வேலைப்பளுவும் அதிகமாக இருக்குதாம். அதனால இந்த கட்டுப்பாடு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதில் 2வது கட்டுப்பாடாக ஈக்யூஐசி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களாக யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்படி அப்டேட் பண்ணாதவங்களுடைய பெயர் குடும்ப அட்டையிலிருந்து நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்யூஐசி அப்டேட்டு ஏற்கனவே பண்ணியிருந்தவங்களும் 5 வருடத்திற்கு ஒரு முறை திருப்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஈக்யூஐசி அப்டேட் பண்ணுறவங்க மட்டும்தான் விலை கடைகளில் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்ற கட்டுப்பாடும் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான இந்த கால அவகாசம் டிசம்பர் 31 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே கால தாமதம் ஏற்படுத்தாமல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஈக்யூஐசி அப்டேட் பண்ணிக்கிறங்க. இப்போ 3வது கட்டுப்பாடாக ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை ரேஷன் அட்டை உறுப்பினர் விவரத்தில் இருந்து 90 நாட்களுக்குள்ள அவங்கள நீக்கிறணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களில் இறந்தவர்களுடைய பெயரை நீக்காம நம்ம அவர்களுக்கும் சேர்த்து ரேஷன் பொருட்கள் வாங்குவதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த உயிரிழந்தவர்களுடைய விவரங்களை நீக்காம நியாய விலை கடைகளில் சென்று ரேஷன் பொருட்கள் வாங்குவோருடைய விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவது தடை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதே போல வருடக்கணக்கில் இந்த குடும்ப உறுப்பினருடைய பெயர்களை நீக்காமல் ரேஷன் பொருட்கள் வாங்குவோருடைய குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு அறிவிச்சிருக்கிற 3 கட்டுப்பாடுகள். அதாவது பெயரை வருஷத்துக்கு 2 டைம் தான் திருத்தம் மேற்கொள்ள முடியும். 2வது ஈக்யூஐசி எல்லாரும் கம்பல்சரி அப்டேட் பண்ணிக்கிறேன்னு. 3வது உயிரிழந்தவர்களுடைய விவரங்களையும் உடனே அட்டையிலிருந்து நீக்கணும். தான் ரேஷன் அட்டைக்கான 3 கட்டுப்பாடுகள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.